அடுத்தடுத்த அதிரடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீக்கெண்ட் முழுக்க அதிகமாக பேசப்பட்ட பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை இஷ்யூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இன்னும் அதிகமாக மணிமேகலைக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ்லாம் போடுறத அவங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே பார்க்க முடியுது. இந்த சண்டைக்கு வந்து பிரியங்கா சைடில் இருந்த டாமினேஷன் தான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்த நிலையில், அதுவும் டேரெக்டாக இல்லாமல் ஒரு ஃபீமேல் ஆங்கர் அவங்க தான் குக்காக இருக்காங்கன்னு சொன்ன நிலைமையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவின் கணேசன்லேருந்து ஆரம்பித்து ஐஸ்வர்யா தத்தா எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அனிதா சம்பத்லாம் டேரெக்டாகவே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, மிர்ச்சி சுசித்ரா வரைக்கும். ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மாகாபா ஆனந்த் இவர் தான் வந்து பிரியங்காவை கூட அதிகமான வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. வந்து அவர்கிட்ட தனியாக வந்து போய் எல்லாரும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சில ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்தை பற்றி என்னோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார். என்ன அப்படின்னா வந்து அவங்க 2 பேர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து அது அந்த ஷோவில் நடந்ததுக்கு, அந்த ஷோக்கு நான் போகல, அந்த ஷோவில் நான் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஷோ கிடையாது, அதனால் எனக்கு தெரியல. ஒன்று. இன்னொன்று, அவங்க ஒரு 2 பேர் ஒரு வேளை அடிச்சுக்கிட்டது உண்மையாக இருந்துச்சு, அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா வந்து அது 2 யானை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம குறுக்க போய் இறங்கி நம்ம போய் காட்டுக்குள்ளே போய் அதை சரி பண்ணலான்னு போனால் நம்மளை அடித்து தூக்கிடும். நம்ம வெளில இருந்து எட்ட நின்று வேடிக்கை பார்க்குறது தான் கரெக்ட். அதை விட முக்கியமான விஷயம், இது நாட்டுக்கு தேவையான ஒன்றும் அவ்வளோ முக்கியமான விஷயமும் கிடையாது. அதனால் இதில் எனக்கு கருத்து எதுவுமே கிடையாது, நான் அதில் சம்மந்தப்படல, எனக்கு தெரியல, அதனால் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு வந்து சொல்லி அவர் வந்து இப்போ இந்த விஷயத்தில் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விளைவிக்கிறார். ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவர் சொன்ன கருத்து நியாயம் தானே, ஒன்றும் அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் இல்லையா. அடுத்த ஒரு பிரச்சனை வந்துச்சு, அடுத்த கண்டென்ட் வந்தால் நம்ம ஆட்கள் மறந்து அந்த விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க. அப்பப்போ நம்ம ஆட்களுக்கு தேவை ஒரு கண்டென்ட் இப்போ பசியாக தான் இருக்குது அப்படின்னு சில பேர் அப்படிலாம் இல்லைங்க, இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. நிறைய பேருடைய ஒர்க் பிளேஸில் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, டாமினேட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அதே மாதிரி இங்கே நடந்துடக்கூடாதுங்கிறது தானே இங்கேயும் மணிமேகலைக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்து அவங்கள மிரட்டெல்லாம் செஞ்சுருக்காங்கிறாங்க. அவங்களோட கெரியரே போயிடும் இருக்காங்க, அவங்க வந்து காலி பண்ணுவாங்க கெரியர்னு இருக்காங்க. அப்போ அதை பற்றி பேசணும் தானே அப்படின்னு சில பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஓவரால் விஷயத்தை உங்களுடைய கருத்து என்ன? இது மணிமேகலை விசஸ் பிரியங்கா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்க இஷ்யூவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிரியங்காவுடைய பர்சனல் லைஃப்பை பற்றிலாம் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து இந்த இடத்துல தேவையில்லாத ஒரு விஷயம் தான். அவங்கள பற்றி அவங்க இந்த இப்போ மணிமேகலை வச்ச குற்றச்சாட்டை பற்றி மட்டும் பேசுகிறத விட்டுட்டு அதை தாண்டி பல விஷயங்களை பேச ஆரம்பித்து கொண்டு போயிட்டு இருக்கிறத பற்றியும், இப்போ இந்த கதை இப்போ இந்த விஷயங்கள் நடக்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் பாதி பேர் சப்போர்ட், அந்த பக்கம் பாதி பேர் சப்போர்ட்ன்றதுல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.